சொல்லுமா. இந்த கலியுகம் எப்போ முடியும் சாமி? எப்போ அவதாரம், கல்கி அவதாரம் வரும்? இல்லைம்மா, இன்னொரு 1500 வருஷம் ஆகும். ஏன்னா கல்கி வரும்போது கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம். அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கடல்லேருந்து கிளம்பும். கடல்லேருந்து கிளம்பும் போது கடலில் எல்லா நாட்டிலையும் பூந்துடும், ஒன்றும் இல்லாத ஆக்கி வடிஞ்சிடும், திருப்பி உயிரினங்கள் தோணும். அதான் கல்கி. அதுக்கு எப்படியும் இன்னொரு 1500 வருஷம் ஆகும். அப்போது இந்த மறுபிறவி அப்படின்றது நமக்கு நடக்குமா சுவாமி? மறுபிறவி இருந்துக்கினே தான் நம்ம ஆகுது. போன பிறவியில் நீ இல்லைன்னா இந்த பிறவியில் எங்கேருந்து வந்த? நம்மளே சிந்திச்சா நமக்கு தெரியும். என்ன ஒன்று, போன பிறவியில் இருந்த நினைவுகள் இந்த பிறவியில் கிடையாது. ஆனால் போன பிறவியில் இருந்த ஆன்மா தான் இந்த பிறவிலையும் இருக்குது. மனம்தான் வேறு ஆகிப்போச்சு. உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் வந்தது. ஆனால் ஆன்மா ஒரு பொருள் தான், ஆண்டவன் ஒரு பொருள் தான் உலகத்துக்கு. அதில் ஜாதி மதம்லாம் எதுவும் கிடையாது. இறைவன் உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன். அதை மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேர் வச்சு தெரிஞ்சுன்னுக்கிறான். இறைவனில் வேற்றுமையே கிடையாது, இறைவனில் இன்பமே கிடையாது, இறைவனில் துன்பமே கிடையாது, இறைவனில் இரவே கிடையாது, இறைவனில் பகலே கிடையாது. அப்படிப்பட்டவன் இறைவன். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு உண்டு, பகல் உண்டு, இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, எல்லாம் கலந்தது தான் மனித வாழ்வு. அதனால் இந்த மனித வாழ்வு முடியணும். திருப்பி பழைய உலகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அழிஞ்சிருக்குது. இன்றைக்கி புதைப்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அழிஞ்சது தான் திருப்பி தோண்டும் போது வர்றது. எத்தனையோ தெய்வ சிலைகள்லாம் பூமியில் பொதிஞ்சு போயிடல, எத்தனையோ கோயில்கள் பூமியில் பொதிஞ்சு போயிடுது. அதனால் எல்லா காலகட்டத்திலும் அழிஞ்சாதான் உலகத்தில் இடம். இல்லைன்னா இன்னொரு 1000 வருஷத்துக்கு போச்சுன்னாக்கா இப்போவே மனுஷன் வெட்டி சாவறான் இடத்துக்கு. 1000 வருஷம் போச்சுன்னா நீ நான் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் போயிடும். அப்போ அழிவு வந்தால் தானே உலகம் காலியாகும். அதனால் அந்த ஒரு 1500 வருஷத்தில் மொத்தமாக காலியாகும். திருப்பி பொது உலகம் உதயமாகும். அந்த பொது உலகம் உதயமாகும் போது மனிதன் சுத்தமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அழிஞ்சி வரான். அவனுக்கு தோற்றங்களுக்கு எல்லாமே சுத்தமான இதுவே கிடைக்கும். அதனால் அவனுடைய வாழ்க்கை சுத்தமாகவே நடக்கும். சிவாக்கியர் மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாரு சுவாமி. ஆனால் நீங்கள் அதுக்கு மறுப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் சுவாமி? சிவவாக்கியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மறுபிறவி இல்லைன்றார். ஒரு பாடலில் சொல்கிறார் எத்தனை வாட்டிரா பிறக்கிற, எத்தனை வாட்டிரா சாவறன்றார். இத்தனை வாட்டி பிறந்து செத்து நீ என்னடா தெரிஞ்சுக்கினேன்னு கேட்குறாரு. அப்போது அவரே சொல்கிறாரு எத்தனை வாட்டி பிறகுற, எத்தனை வாட்டி சார். அப்போ மறுபிறப்பு இருக்குதுன்னு அவரே ஒத்துக்கிறார். அதே இடத்துல ஒரு இடத்துல மறுபிறப்பு இல்லைன்றார். அந்த மறுபிறப்பு இல்லை யாருக்கு இல்லைன்றது தான் பிரச்சனைங்க. எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. எங்கன்னா சொல்லியிருந்தா காட்டுங்க பார்க்கலாம். ஞான மார்க்கத்தில் போய் அவன் மனசில் ஆசை இல்லாமல் உடைச்சவன் மட்டும் மறுபிறவி பிறக்கத்தில் ஆண்டவனோட கலகுறனும் மறுபிறப்பு இல்லை. ஆசையோடு வாழ்ந்து ஆசையோடு செத்து ஆசையிலே பிறந்து ஆசையிலே வளரும். பிறவி பிறந்துக்கினே இருப்பான், செத்துக்கினே இருப்பான். பிறப்புக்கு அடிப்படையே ஆசை தானம்மா. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லை. அப்போது இந்த ஆசை இல்லாதவன் தான் பிறக்கிறது இல்லை, ஆசை உள்ளவன் அத்தனை பேரும் பிறந்தவன் தான் இருப்பான். அதனால் அவர் சொல்கிறார் கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை என்றார். சொல்கிறாரு இந்த மனிதன் ஏன் இப்படி வேற்றுமையில் அலையிறான் அப்படின்னா இவன் மூச்சினுடைய ஓட்டத்தால் அலையிறான். அதனால் சங்கு 2 தாரை 1 மங்கி மாளுதே உலகில், சங்கு 2 தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாமேன்றார். இந்த மூச்சை நீ வெளியே விடுறதை தவிர்த்தின்னா இறைவனோட வாழலான்டான்றார். எத்தனை பேரால் அது முடியும்? அப்படின்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆசைப்படுறதை மட்டும் பண்ணிவிட்டு அரியர் எக்ஸாம் மாதிரியே நம்ம கலியுகம் முடியும் போது நம்ம கர்ம விமோச்சனத்துக்கு பாடுபடலாமா சுவாமி? எப்போ அழிய போகுதுன்னு தெரியும். நீ இதுக்கு விமோசனத்துக்கு உனக்கு எது எதிர்காலம் தெரியும்? நீ வாழற காலத்தை தவிர மற்ற காலங்கள் உனக்கு எப்படி தெரியும்? சொல்கிறாரு பார், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கு
உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூக்களும் உதிர்ந்த காய்கனியும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை. இதெல்லாம் செய்து மனமனம் தான் ஆசை இருக்கின்றான். அந்த ஆசை யார் அழிச்சானோ அவன் மட்டும் தாண்டா பிறக்கிறதில்லை, மீதி பேரெல்லாம் பறந்து செத்துக்கு தாண்டா இருப்பான்றார். அப்போது எங்கே பிறக்கலைன்னு சொல்கிறாரு அவர்? சொல்லுமா, எல்லாரையும் பிறக்கலைன்னு சொல்லிட்டா கடவுளே தேவையில்லையா? பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போகிறோம். ஏழையாக இருந்தா என்ன பணக்காரனா இருந்தான். ஆனால் மறைமுகமாகவே நமக்கு தெரியும், பறந்து இறந்துன்னுக்குறோம். இந்த பிறப்பை தவிர்க்கணும்னு மறைமுகமாகவே நமக்கு தெரியும். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை கடவுளுக்குன்னு சொல்கிறோம் சுவாமி. அப்படின்னா அந்த ஆதினா என்ன, அந்தம்னா என்ன, நடுவில் நம்மளோட பங்கு என்ன சுவாமி? இப்போது உங்களுக்கு ஆதின்னு இருக்குது. ஆதினா குழந்தை பருவம் இல்லையா? அந்தம்னா முடிவு பருவம். அப்போ உங்களுக்கு ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது. இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இறைவன். அவன் குழந்தையும் கிடையாது, அவன் முதுமையும் கிடையாது இல்லையா? அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழும், வேறறியாமல் விளம்புகின்றேன்னு என்றார். எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க 3000 வருஷமாக தேடிங்கன்றா, என்னமா கடவுள்னு பேசிக்கிறீங்கன்றார். அப்போது இறைவனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது. இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறார்? ஒரு மாடு இருக்குது, ஒரு பெரிய பசுமாடு. அந்த பெரிய பசுமாட்டினுடைய உடம்புலேருந்து ஒரு முடி பிடுங்குடான்றார். அந்த ஒரு முடியை 100 வெட்டுறான்றார். 100 வெட்டிட்டு 99 தள்ளிடு. எதை? பசுமாட்டினுடைய முடியை 100 வெட்டணும், அதில் 99 தள்ளிடணும், 1 எடுக்கணும். அந்த 1 1000 வெட்டுறான்றாரு. அங்கே என்ன இருக்கும்? தூசி தான் இருக்கும். தூசி கூட இருக்காதுமா, ஒரு கத்தி தான் இருக்கும். அது மாதிரிதான் நீ பெரிய பசுமாடாக்குது பாரு, அதான்டா கடவுள். அது எண்ணவே முடியாது, அளக்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இறைவனை போய் சாதாரணமாக நினச்சி தெரியலடான்றார். அதனால் கடவுள்ன்ற பொருள் ஒரு அற்புத பொருள். அதை அடையிறது மனிதனுடைய முயற்சி. அவன் அதுக்காக முயற்சி பண்ணாத இந்த உலக வாழ்க்கையிலேயே முயற்சி பண்ணிட்டு தள்ளாடி போய் நடக்க முடியாத போய் தவழ்ந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் போய் கடவுளை நினச்சி என்ன பயணம்? ஒரு பயணம் இல்லை. உடல் நல்லா இருக்கும்போதே ஒழி, உடல் நல்லா இருக்கும்போதே சம்பாரி, உடல் நல்லா இருக்கும்போதே இறைவனையும் வணங்கு. அப்படி இறைவனை வணங்கத்துக்காக வந்த உடல் தான் இந்த உடல். மீதி ஜீவராசியெல்லாம் ஏதோ போகிறக்கும் ஒன்றை வச்சு ஒன்றை சாப்பிட்டுக்கின்னு பொழப்பு நடத்திட்டு திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடும். அது கடவுள் எல்லாம் தெரியாது, பாவ புண்ணியங்கள் அதுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சே நீ பண்ணின்னுக்கிறிய இறைவனை தேடாத. அப்போ மிருகத்தை விட மாற்றமானவனா இருக்கிறிய நீ. அதனால் உங்களை மாற்றிக்குங்கன்றாங்க மகான்கள். ஆனால் நம்ம மனுஷன் மாற மாட்டுறான். போய் அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அந்த ஆளுக்கு ஒன்றே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிறோன்றோம். என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லா உண்மைகளையும் இவனுடைய ஆசை என்ற மாயை மறைச்சிது. அதனால் இவனால் எந்த காலத்திலையும் உண்மையை அறிய முடியாமையே போகுது. ஆனால் இவன் மாயை விட்டு தெளிஞ்சு வரும்போது இவனால் அந்த உண்மை பொருளை அடைய முடியாமல் போயிடுறான். இதாம்மா உலகத்தில் நடந்துங்குது. இந்த காலகட்டத்தில் யோக நிலைகள் மூலமாக இறைவனடி சேர முடியுமா சுவாமி? முடியுமா? எப்படி சுவாமி? யோகம்ன்றது என்ன பொருள் அது அப்படின்னா, தனித்தனியாக இருக்கிற பொருளை ஒன்று கூட்டுறது தான் யோக நிலை. அந்த எல்லா பொருளும் ஒன்று கூடி போச்சுன்னா அது ஞான நிலை. ஞான நிலைன்றதே கடவுள் நிலை. ஆனால் அந்த ஒன்று கூட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஐம்புலனையும் ஒன்று கூட்டணும். அந்த ஐம்புலனும் அது திசையில் ஓடும். அந்த ஐம்புலனை ஒன்று கூட்டுறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. ஆனால் அப்படி கூட்டிட்டீங்கன்னா அது ஞான நிலை. ஞான நிலையில் போகும்போது இறைவனை நீ பார்க்கலாம், இறைவனோட அடையலாம். இது எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கேற்ற முயற்சிகளை நீ பண்ணணுமே இல்லையா? இப்போ நீ ஒரு பெரிய ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸராக நீ போனன்னா அப்போ உனக்கு இன்னும் சில தகுதிகள் இருக்குது இல்லையா? அப்போ தானே நீ பெரிய ஆஃபீஸராக போக முடியும்.
அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தலைவர் ஆக முடியும், இல்லைன்னா அந்த இது கிடைக்காது. அப்போ உனக்கு அந்த படிப்பு வேணும், அந்த பக்குவமும் வேணும், அதுக்கேற்ற அறிவாற்றலும் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஞானமும் அப்படி தான்மா, வைராக்கியம் வேணும், விடாமுயற்சி வேணும், இறைவனை அடையணுன்ற ஏக்கம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னால மட்டும்தான் அடைய முடியும், எல்லாராலையும் அடைய முடியாது. அப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்லை ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி? பக்தி மார்க்கம் எல்லா மதத்துலேயும் இருக்குதுண்ணா, ஞான மார்க்கம் எல்லா மதத்துலேயும் கிடையாது, இந்த மதத்தில் மட்டும்தான் ஞான மார்க்கம். இப்போது ஞான மார்க்கத்தில் ஒரு இயேசு வந்தார், ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார், அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்தில் வந்தாங்களா? வரல. இப்போ பல ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னது பல ஞானிகள், எண்ண முடியாத ஞானிகள். இதில் காரணம் என்ன? எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு சொல்லின்னு இருக்குது. எல்லா மத போதனையும் அதான் சொல்லி. ஆனால் இந்து மத போதனை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ சாகிறதுக்காக பிறந்தவன் இல்லைடா, இறைவனோட சேர்றதுக்கு பிறந்தவன்டான்னு. அப்போ இறைவனோட சேர்றதுக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே, அந்த வழி தான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறோம். பக்தியில் ஞானத்தை அடைஞ்சவங்க, கடவுளை அடைஞ்சவங்க இருந்தாங்க. திருநாகர் இருந்தார், அப்போ இருந்தார், அவையாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் கூட பக்தியில் தான் போனாங்க. ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கணும். நான் கூட தாங்க பக்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு கோயிலில் ஐயர் தேங்காய் உடச்சாருன்னா பாதி அவர் எடுத்துன்னு பாதி கொடுத்தாரு, நீ எப்படியா பாதி எடுக்கலாம், நான் வாங்கிட்டு வந்தேன்னு இன்னும் இல்லையா? ஆனால் இதுக்கு பேரும் பக்தி தான். ஆனால் அவங்க எல்லாத்தையும் இழந்து போட்டுட்டு வந்ததும் பக்தி தான். ஆமாம் சாமி. எல்லாத்தையும் எழுந்து போட்டுட்டு வந்த பக்தியில் இறைவனோடு இருந்தாங்க. நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கினுக்கிறதால நீ ஊரோட வாழ்ந்துன்னு. சரி. ஆனால் ரெண்டுக்கு பேர் பக்தி தான். ஆமாங்க சார். ஆழ்வார்கள் இருந்தாங்க, பெருமாள் மேலே பக்தி செலுத்தினாங்க, அதுவும் பக்தி தான். ஆனால் எல்லாம் ஞானிகள் தான். ஆமாங்க சார். 27 பேரும் ஞானிகள் தான். அதே மாதிரி 64 நாயன்மார்கள் தான், அதுவும் பக்தி தான். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணம் யோசிக்கணும். ஏங்க அவங்க பக்தியில் இருந்தாங்க, நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது, நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்த செயலை நம்மளால் செய்ய முடியாது. அவங்க யார், எந்த ஞானி, அவன் ஆழ்வாராகட்டும் இல்லை நாயன்மாராகட்டும், யாராக இருந்தாலும் அவனுக்காக வாழலை, அவன் உலகத்துக்காகவே வாழணும். நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் என் வீட்டுக்கோசமே நான் வாழ்ந்துன்னு இருந்து அந்த பக்தி ஒன்று நான் வருமா? எப்படி வரும்? பக்தியில் ஞானம் வர்றது உண்டு, பேச்சால் வராது, செயலால் வரும். உனதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நீ இழக்கும் போது இறைவன் உன்னை வந்து காப்பாற்றுறான். கண்டிப்பாக. உலகத்தில் எல்லாம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க, என் பிள்ளைக்கிறான், என் பேரங்கிறான், என் பேச்சுக்குது, எங்கள் அம்மாக்கிறாங்க, எங்கள் ஆயாக்கிறாங்கன்னு சொல்லும்போது கடவுள் என்னத்துக்காங்க? அதனால் கடவுள் பார்த்தா இவங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் இருக்கிறாங்க, நம்ம தேவையில்லைன்னா ஒதுங்கி போயிடும். ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க, அவனே பாடி புகழ்ந்தாங்க. ஆனால் ஒரு பொருள் தான், 2 பேரும் வேறு பேர் வச்சுக்கினாங்க. அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் வச்சுக்கிறேன். நம்மளை பார்த்தோன்னே ஒரே வச்சு தள்ளுறான், போடா ஊர்பட்ட ஆசை இருக்கணும் கெடுத்துட போகிறேன்றோம். அதனால் பக்தியிலையும் ஞானத்தை அடையலாம், யோகத்திலையும் ஞானத்தை அடையலாம். ரெண்டிலையுமே முயற்சி இல்லாதவன் அடையவே முடியாது. இப்போ நம்மக்கிட்ட வரான் உபதேசம் வாங்குறாங்க, ஞானத்தை அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது. ஏன்னா குழந்தை குட்டி குடும்பம்லாம் பார்த்துக்கணும், அவன் ஞானத்தை எங்கே அடைய முடியாது. ஆனால் என்ன ஒன்றுன்னா இதில் முயற்சி பண்ணி போய்க்கினே இருந்தால் ஏதோ ஒரு பிரிவில் ஞானத்தை அடைய வாய்ப்பு கிடைக்கும். அது கூட வழி இல்லாத பண்ணிக்கின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம். நன்றி சுவாமி. 16 மாத்திரை உள்வாங்குதல், 32 மாத்திரை வெளியிடல் அப்படின்றதுக்கோட அர்த்தம் என்ன, அதோட நன்மைகள் என்னன்னு சொல்ல முடியுமா சுவாமி? அர்த்தம் மூச்சு கணக்கு. மாத்திரைன்னா என்ன அர்த்தம்? மாத்திரை ஆரோக்கியத்துக்கு போடுற ஒரு இந்த மாத்திரை இல்லை, அந்த மாத்திரைன்னா எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லையா? ரோசகம், கும்பகம், பூரகம்னு பேர் இருக்கு. அப்போ ரோசகம், கும்பகம், பூரகம் அப்படின்னா, பூரகம் அப்படின்னா 1 2 3 4 5 16 என்ற வரைக்கும் மூச்சு உள்ள வலிக்கணும். வலிச்ச மூச்சு எவ்வளோ வலிச்ச? 16 8 16 என்ற வரைக்கும் வலிக்கணும். இந்த 16 நான் 8 பாகமாக்கணும். 64 ஆகிற வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும். 16 வலிச்ச
64 நிறுத்தின 32 ஆகிற வரைக்கும் முள்ளாக விடணும். அதே 32 என்ற வரைக்கும் அந்த மூச்சை விட்டுணுக்கணும். அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போது வலிச்சது பூரகம், நிறுத்தினது கும்பகம், விட்டது ரோசகம். அப்போ 16 வலிக்கணும், 64 நிறுத்தணும், 32 விடணும். இது நாளடைவில் என்ன ஆகிடும்னா மடம் மாறி போயிடும் மூச்சு. மடம் மாறி போகும்போது முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு உனக்கு பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடும். பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சுன்னா உலக நாட்டங்கள் மனசுலேருந்து குறைஞ்சிடும், தெய்வ நாட்டங்கள் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்காக அது செய்யும். ஆனால் அதை எடுத்த உடனே அப்படி செய்தால் பேதியாகி சாவான். எடுத்த உடனே அப்படி செய்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கணும். அந்த கடவுள் யாருன்னு இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அறியாமையில் தேடுறாங்க. கடவுள் யாருன்னு அறியாமையில் தேடின்னு இருக்கிறாங்க. கடவுள்ன்றது நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கடவுள்னே ஒன்றும் இல்லை. அதனால் கடவுள் தான் உணர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. கடவுள் தனக்குள்ளே தாங்குது, தனக்குள்ளேருந்து இயக்குது, தனக்குள்ளேருந்து நன்மை செய்து, தனக்குள்ளேருந்து தீமை செய்து, நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல் புரியுது அப்படின்னு உணர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை. இல்லை, ஜென்ரலாக சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. பாரதியும் அதை சொல்லியிருக்காரு. இல்லை, பாரதி இல்லை, மொத்த மகான்களுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. பாரதி அதுக்கு மேலே. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவனுடைய எண்ணங்கள் வெளி உலகத்தில் சுழலும் போது தனக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சியை இவனால் அறிய முடியாமல் போயிடுது. அதனால் வெளியே தேடுறான். இதுதான் பிரச்சனையாக இருக்குது. நீயே கடவுள்னு சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் அதுக்கும் மேலே போய் மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம்னு சொன்னது பாரதி. இதில் இல்லை, அது சரியான ஒரு விஷயம். அது ஏன் சொல்கிறேன்னா, நான் அதனால தான் 2 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கடவுள்னு ஒன்று இருக்குது, ஆண்டவன் ஒன்று இருக்குது. ஆண்டவன்றது தன்னை ஆண்டுக்குன்னு இருக்கிறது. இந்த உலகம்ன்ற உங்கள் உடலை ஆளுது, அது ஆண்டவன். அது சிற்றரசன் மாதிரி. கடவுள்ன்றது ஒரு பேரரசன் மாதிரி, அது மொத்தத்தையும் ஆண்டுக்குன்னு இருக்குது. அப்போது இந்த சிற்றரசனுக்கு என்ன தேவையோ இந்த ஆண்டவன் அந்த பேரரசங்கிட்ட வாங்கி தான் உங்கள் உடலுக்கு ஊருக்கு நன்மை செய்துன்னு இருக்குது. இதுதான் இயற்கை. இது பிரியும் போது இது கடவுளினுடைய ஒரு அம்சம்தான் ஆன்மா. அதனால் கடவுளும் அழிவதில்லை, ஆன்மாவும் அழிவதில்லை. இதை தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் அதை தான் சொல்லி கொடுத்துங்கிறோம். ஆனால் அது மக்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள் வேறு நோக்கி போகும்போது இதில் முழுமையாக அறிய முடியாமல் போயிடுது. அதனால் வெளியே தேடின்னு இருக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏதோ வெளியே தேடினாலும் ஒரு நாளைக்கு உள்ளே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மனிதன் தான் கடவுள். அதில் எந்த மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு பொருளும் சொல்லாது. ஓஹோ, கடவுளை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான். மனுஷன்தான். மனுஷன் கண்டுபிடிச்ச கடவுள்களை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்போ நம்மளை படைச்ச கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நம்ம கண்டுக்கிறாரு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்டுக்கிறாரு. அப்போ இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ ஒரு எம்ஏ படிச்சிருக்கிறாங்க. அந்த நேராக போய் எம்ஏ படிக்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து போகணும். அந்த மாதிரி கடவுள் தான் அறியறதுக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள், இது உயர்ந்த பொருள், இதான் உலகத்தையும் காப்பாற்றுது, நம்மளையும் காப்பாற்று, அந்த எண்ணங்கள் ஊறத்துக்காக கோயில் அவசியமாக தேவைப்பட்டுருது. ஓ, கோயில்கள் நல்லது தான், அந்த அவசியம் இருக்குது. ஆனால் எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாருமே. ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நம்ம வச்சுக்கின பேர் இன்னொரு மனிதன் வச்சுக்கல. நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்க அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கல. அப்போது இந்த மனிதனுடைய மனம் இறைவனை எப்படிலாம் அவன் நினச்சானோ அப்படிலாம் பேர் வச்சுக்கினான். ஆனால் இறைவன்றது ஒரே பொருள், அதுக்கு பேரே இறைவன் தான், அதுக்கு வேறு பேரே கிடையாது அதுக்கு. ஓஹோ, அப்போ இந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஆனால் பல இறைவன்களை படைச்சிக்கிட்டு பல மதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, மதம் வேற, இறைவன் வேற. அதை சொல்லுங்க. இந்த மதம்ன்றது அது எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ ஒரு கூட்டு சேர்ந்தால் தான் அதை மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக துவக்கப்பட்டதான் மதம். ஆனால் அப்படி துவக்கப்பட்ட மதம் ஆதியில் இன்னைக்கு மனிதனுக்கு மதம் ஏறி தெரியறான். ஷாபாஷ். சொல்லுங்க. அதனால தீமையான விளைவுகள் ஏற்பட்டு போச்சு.
அவன் ஆரம்பிச்சது வந்து நன்மையை செய்யணும், தனி மனிதன் செய்ய முடியாது, ஒரு கூட்டம் சேர்ந்தால் தான் நன்மை செய்ய முடியுன்றதுக்காக அந்த மத அமைப்பு வச்சான். ஆனால் இன்னைக்கு அதை வந்து பிழப்பா ஆக்கிக்கின்னு கெட்டு போய்க்கின்னுக்குது. மத வெறி எல்லா மதத்துலையும் இருக்குது. அதை சொல்லுங்க. எந்த மதத்துலையும் இல்லாமல் இல்லை, எல்லா மதத்துலையும் நல்லவன் இருக்கிறான், எல்லா மதத்துலையும் தீவன் வெறி பிடிச்சவன் இருக்கிறான். ஆனால் இந்த நல்லவனால உலகத்துக்கு பயன்படுறத விட தீவனால கொடுமை ஜாஸ்தியாக தென்படும். ஏன்னா நல்லவன் போய் செய்யறதுக்கு முன்னே தீயவன் வந்து நிற்கிறானே. அப்போ நன்மையே செய்ய முடியாத அழிஞ்சுக்கினுக்குது இந்த உலகம். நன்மை செய்யணும்னு பல பேர் நினைச்சாலும் இதை செய்ய முடியாத இந்த தீயவன் கெடுத்துக்கினுக்கிறான். அவன் தன்னை ஒரு கடவுள்ன்றான், மதம் எல்லாம் சொல்லிப்பான். ஆனால் உண்மை இருக்காது அதுல. ஆனா நன்மையை செய்யறவன் உண்மையை நினைப்பான். ஏன்னா தான் அவன். ஐயா ஆத்மாவுக்கு ஐயா. ஆத்மானுங்க சாமி. ஐயா இருக்கும்போது உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டது. ஆமாம். ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஐயா இருக்காரு. ஐயா சமாதிக்கு முன்னாடி கேட்டீங்க. முன்னாடி கேட்டேன். இப்போ சமாதி நிலையில் இருக்காரு. இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஐயா வளரும் நினைவுகள். ஆமாம் ஆமாம். அது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பொண்ணா பொருளா அருளாயா? வயசு பையன்கிட்ட போய் சொன்னோன்னா பொண்ணு தான் வேணும்னுவான். ஏன்னா அவனுக்கு ராவும் பகலும் அதே சிந்தனையில் இருப்பான். ஆனால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான்னா அடுத்து பொருளை தேடி ஓட ஆரம்பிச்சிடுவான். பொருள் இல்லைன்னா வாழ்க்கையை நடத்த முடியாது. இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை, வயசு மட்டும் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, தேடி தேடி பார்ப்பாங்க, பொண்ணு தேடுவாங்க. ஆனால் கிடைக்காதுன்னா இவன் மனசை ஏற்றுக்காது. எல்லாரும் ஊரில் இருக்கிற யாராருக்கும் கல்யாணம் ஆகுது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கலாத அப்புறம் விஷயம், ஆனால் காலம் கடந்து போதே, வயசாகுதே, எப்போ கல்யாணம் நடக்கும் தெரியல, அந்த ஏக்கத்திலே இருப்பான். சரி, அந்த ஏக்கெல்லாம் முடிஞ்ச ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணான், அதே ஏக்கத்தில் பண்ணால் அந்த ஏக்கம் போயிடும். அடுத்து என்ன ஆகுன்னா, குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஏன்னா இது வரைக்கும் அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த சம்பாதியத்தில் இவர் வாழ்ந்துருப்பார். இப்போ தான் முதலாக ஒரு குடும்பம் ஏற்பட்டு இவரோட சம்பாதியத்தில் இவரோட குடும்பத்தை நடத்தக்கூடிய வாழ்க்கை வரும். அதனால தான் பார்த்தோம்னா இந்த காதலிக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சந்தோஷமாக இருப்பாங்க? அவங்களும் ஆண் பொண்ணு தான், கல்யாணம் ஆனவங்களாம் ஆண் பொண்ணு தான். ஆனால் இங்கே இல்லாத சந்தோஷம் அந்த மட்டும் ஏன் இருக்குது? இல்லை இல்லை, ரெண்டு பேருக்குமே யாரும் அப்பா அம்மா சம்பாதிச்சு போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களோட உழைப்பில் சாப்பிடல. யாரோ உழைப்பில் சாப்பிட்றதுனால இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக, உலகமே ஏதோ பூந்தோட்டம் மாதிரி நினச்சிக்கின்னு அவங்க உலகத்தில் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் உள்ளே வரும்போது கல்யாணம் காட்சின்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட இந்த உண்மையான வாழ்க்கை என்னன்றது புரியும். அப்போ இங்கே ஒவ்வொன்றுத்துக்குமே பணம்ன்றது பிரதானம். பணம் இல்லாமல் அன்பே இருக்காது. ஒரு குடும்பம் எவ்வளோ தான் நீங்கள் அன்யோன்யமாக ஒருத்தரை புரிஞ்சிருந்தால் கூட பணம் இல்லைன்னா அங்கே எப்படி சந்தோஷம் இருக்கும்? அப்போ அதுக்கான தேடலுக்கு ஓடணும். அப்போ முதல்ல பொண்ணு தான் வாழ்க்கைன்னு போனது போய் இப்போ பணம் தான் வாழ்க்கைன்னு வந்துடும். சரி, அப்போ பணத்துக்காக ஓடுறேன், எனக்கு தேவையானதெல்லாம் இது பணம் இருந்தால் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், அப்போ தான் இந்த வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. அதுவும் பணத்தை தேடி நான் ஓடி தான் ஆகணும், ஓடுறேன், பணத்தையும் சேர்த்துட்டேன். அப்போ நான் நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் பொண்ணு இன்பம்ன்றது போய் இப்போ பணம்ன்றது இன்பன்றது போய் இப்போது அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பா, அதை நான் விட்டுட்டேனே, வயசாகி போச்சே அப்படின்னு இப்போ ஒரு ஏக்கம் வருது. இப்போ எந்த ஏக்கம் வரும்னா, இப்போ அருள், உடல் பலம் இருக்கும்போது அதை பற்றியே நினைக்காத ஒன்று இப்போது உடல் பலம்னா போனதுக்கப்புறம் இது வரைக்கும் வராத சிந்தனைகள் இப்போ வருது. எதை தேடி வருதுன்னா இறைவனை பற்றி சிந்தனை. ஏன்னா இப்போ தான் நோய் வரும், இப்போ தான் நொடி வரும், இப்போ தான் நம்மளை எல்லாரும் வேணும்னு கூப்பிட்டவங்கலாம் இப்போ தான் நம்மளை விலக்கி வைப்பாங்க. எல்லாமே நம்மளை நம்பி தான் இருப்பாங்க அப்படின்னு போய் இப்போ வயசாகிடுச்சுப்பா, சாமி நீங்கள் உட்காருங்க, ஐயா நீங்கள் உட்காருங்க, அப்பா நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ உட்காருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளால் இயலாமை வருது, இது ஒரு அறிகுறி. அப்போ வேலை செய்யும்போது நம்ம மன ஓட்டம் வேறு, ஆனால் சும்மா உட்காரும்போது நம்ம மன ஓட்டம் வேறு. அப்போ தான் நமக்கு சிந்தனை எல்லாம் மாறும். இது வரைக்கும் எதெல்லாம் வேணும்னுதோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, ஏதோ ஒன்று தேடி ஓடி நம்ம வாழ்க்கையில் பாதி காலத்தை தொலைச்சிட்டோம். ஆனால் உண்மையான ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு இறைவனை பற்றிய நாட்டம், வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்ற அந்த தேடல் இப்போ எப்போ வரும்னா இப்போ ஆண்டி அமைஞ்சு ஓஞ்சி உட்காரம் பாருங்க, அப்போ தான் வரும். எப்போ முடியலையோ அப்போ தான் இறைவனை பற்றி நாட்டம் வரும்.
அப்போ வந்தால் புரோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. புரோஜனம் இருக்காது. அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாத்தையும் தேடிட்டு முடியாத போது இறைவனை தேடலாமான்னா அது தேடக்கூடிய சிந்தனை இருக்கும். ஆனால் அந்த சிந்தனை நமக்கு பலன் கொடுக்குமானா பலன் இருக்காது. ஒரு தூங்குறவன் கனவு கண்டா கனவுல சந்தோஷமாக இருப்பான், நிஜ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அந்த கனவு தூங்கி ஏந்தவொன்னே அந்த கனவு கலைஞ்சிற மாதிரி இந்த சந்தோஷமாக கலைஞ்சிரும். அந்த மாதிரி எல்லாம் போனதுக்கப்புறம், உடல்லாம் முடியாததுக்கப்புறம், மனம் தளர்ந்து போய் உடல் தளர்ந்து போய் இந்த சிந்தனை வர்றதுனால அவனுக்கு எதாவது பலன் இருக்குமானா யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் பலம் இருக்கும்போதே ஐயா அதுதான் சொல்லுவார், குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்குப்பா, அது அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்னா உனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் வேணும், ஆனால் இறைவனும் ஒரு கையில் பிடிச்சிக்கோ. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு மனம் இருந்தால் போதும். அதுக்கு பொண்ணும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, வேறு ஒன்றும் தேவையில்லை, சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை, உன் மனம் மட்டும்தான் வேணும். அவன் அதை மட்டும்தான் பார்க்குறான். அது எப்படி மனம் வேணும்? எல்லாருமே மனங்குது, அப்போ எல்லாரும் ஏற்றுக்க மாட்டான். அந்த மனம் எப்படி இருக்கணும்பா அப்படின்னா, ஒரு ஊரை விட்டு ஊர் போகிறோம், சுற்றி பார்க்குறோம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான், எதையாவது தனக்கு சொந்தம் கொண்டாடுவானா? ஒரு வீட்டில் இருக்கும்போது இது என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைன்னு இருக்கிறவங்க ஊரை விட்டு ஊருக்கு போய் ஊரை சுற்றி பார்க்க போகும்போது எப்படி இருப்பாங்க? எல்லாத்தையும் சுற்றினா கூட எதுவுமே இல்லை, இங்கே நான் சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவோடு தானே சுற்றி பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க சந்தோஷமாக சுற்றி பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதை போல் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு இறைவன் இது எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுத்துருக்குறான், அதை அனுபவிச்சுக்கினே இறைவனையும் நான் பிடிச்சிப்பேன்னு அந்த சுற்றுலா பயணி எப்படி மன தெளிவோடு இருப்பானோ அதே மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் அந்த தெளிவை வந்துடணும். அதான் சாமி, இப்போ நான் இருக்கேன், என் ஃபேமிலியோட நான் கோயில் குளத்துக்கு போயிட்டு இருக்கேன், குடும்பத்தையும் பிடிச்சிருக்கேன். ஆமாம். இப்படி நான் இருக்கிறது கரெக்டா இல்லை இதுக்கு அடுத்த இடம் ஒன்று இருக்கா? கோயில் குளம் போகிறதும் ஞானமும் வேற வேற விஷயம் சாமி. கோயிலுக்குள்ள யாரும் இல்லை, யாரும் எல்லாரும் போறாங்க, பேரம்பேத்தி ஏற்றவங்கல இருந்து எல்லாரும் கோயில் குளம் போயிருந்தாங்கிறாங்க. அது இல்லை, கோயில் குளம் போறது ஞானம்ன்றது முதல் தவறு. ஞானம்ன்றது இறைவனை போய் பிடிக்கத்தானதுன்னு பொண்டாட்டி பிள்ளைங்கள கூட்டு தெரியுது இல்லை. ஐயா சொல்லுவாரு, ஏம்பா நீ எப்போ போனாலும் எங்க போனாலும் பொண்டாட்டியோட தான் போற, பொண்டாட்டியோட தான் வர, எப்பதான் அதை விட்டுட்டு இறைவனோட போய் இறைவனோட வர போற கேட்டிருக்காரு. அப்ப யார் கூட போகணும், யார் கூட வரணும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் யாருக்கும் எதுவும் தெரியல. அப்போ மூத்தோர்கள் நாம தான் ஒரு குடும்பத்தில் போது இதுதான்ப்பா சாமி, இப்படி தான் கும்பிடணும், இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம வேணும். ஆனால் நாம யார் கூட போய் யார் கூட வரணும்னா இறைவனோட சிந்தனையிலே போய் இறைவனோட சிந்தனை கூட தான் வரணும். சரிங்களா? அப்போ கோயில் குளம் பொண்டாட்டி கூட்டம் போகிறது ஞானம் இல்லை, இறைவனை உள்ள வச்சுக்கின்னு அவங்க கூடவே சதா குடும்பம் பண்ணுறது தான் ஞானம். இப்போ பக்திக்கு அடுத்தது ஆன்மீகத்துக்கு, பக்திக்கு அடுத்தது யோகம், அதுக்கு வந்தா யோகத்துக்கு அடுத்தது தான் ஞானம். பக்தின்றது ஒரு வரைமுறை இல்லை. ஆமாம், நான் எதை வேணா கும்பிடுவேன், எங்கே வேணா கும்பிடுவேன், நான் எங்கே கும்பிட்டாலும் இறைவன் வருவான்றது பக்தி. யோகம்ன்றது முதல்ல அந்த பக்தியை நெறிப்படுத்துறது. பக்தின்றது இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுமா? கடா கூட விட்டுரும். ஆமாம். அப்போ அங்கே ஒரு எல்லையே இல்லைல்ல. என் மனம் எதெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் செய்ய சொல்லும் பக்தி. அப்போ அந்த பக்தியை முதல்ல நெறிப்படுத்தணும். நெறிப்படுத்தணும் எப்படி பண்ணோம்? இப்படி தானே பக்தி, இதுதான் பக்தி, சாமின்னா இப்படி தான் இருக்கணும், அந்த சாமியை கூட நீ இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே வர்றது தான் யோகம். அது ஒரு வழிமுறை. வழிமுறையே இல்லாதது பக்தி. பக்திக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. சிவனையும் கும்பிடலாம், குலதெய்வம் கும்பிடலாம், ஒரு நாள் சைவமாக இருக்கலாம், இன்னொரு நாள் அசைவமாக இருக்கலாம், அதுக்கு ஒரு முடிவே இல்லாது. ஆனால் யோகம்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒழுக்கம், இப்படி தான் நான் சாமி கும்பிட போகிறேன், இதுதான் வழி, இந்த வழியோட முடிவை அடையிற வரைக்கும் இந்த வழியை விட்டு விலகவே மாட்டேன்றது யோகம். யோகம்னா என்னதான்? பறஞ்சு விரிஞ்சு போன மனசை ஒன்று சேர்க்கறது யோகம். பறந்து போனால் எதை ஒன்றா செய்வேன், எப்படி ஒன்றா செய்வேன்றது போய் இப்படி தான் செய்வேன்னு விரிஞ்சு போன மனசை ஒன்று சேர்த்து ஒரு புள்ளியில் நிறுத்துறது யோகம். அந்த யோகத்தோட முடிவாக அடையிறது தான் ஞானம். யோகம் எல்லாரும் பண்ணலாம், ஞானம் எல்லாருக்கும் அடைய முடியுமானா ஞானம் எல்லாராலையும் அடைய முடியாது. ஏன்னா யோகமே சரியாக பண்ண முடியாது. இந்த உலகம் ஒரு குரு காலடியில் உக்காந்தால் கூட அந்த குருவோட பெருமையை அறியாமல் தான் உக்காந்துருப்பாங்க. நடராஜர் கூத்தாடுவார், நடராஜர் தெய்வம், கூத்தாடக்கூடிய நடராஜர் காலில் போட்டு மிதிச்சுட்டு இருப்பார். யார் மிதிச்சுட்டு இருப்பார்? ஒருத்தனை போட்டு, ஒரு அரக்கனை போட்டு மிதிச்சுன்னு இருப்பார். அந்த மிதிக்கக்கூடிய, ஏன் அவனை மிதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது? அவன் காலடியில் தான் இருக்கிறானே. அவனுக்கு ஏன் மெரிச்சினுங்கிற இறைவனை பற்றி தெரிஞ்சுதா? தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவனை இறைவன் போட்டு காலடியில் மிதிப்பானா? மிதிக்க மாட்டானே. அப்போ அறியாமைன்றது இறைவனை போலவே காலடியில் உட்காந்து இருக்குது.
யாரு? நம்மளோட நிழல் மாதிரி. நம்மளோட நிழல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான். நான் ஆஜானுபாக நெஞ்சை நிமித்தின்னு போகும்போது என் பின்னாடி வர அந்த நிழல் கூட நெஞ்சை நிமித்திக்கினே வரும். ஒரு அடி வாங்கி வாங்கி கூனி குறுகி போகும்போது நான் வளைஞ்சி போகிற மாதிரி சோர்ந்து போகிற மாதிரி என்னோட நிழலும் குனிஞ்சு நிற்கும். அதுவும் நிமிந்து நிற்குமானா நிமிந்து நிற்காது. அப்போ என்னோட எல்லாத்தையும் அந்த பாவனை நிழல் மாறுற மாதிரி குரு காலடியில் உட்காந்தா கூட என்னோட அறியாமல் என்னை அதை விட்டு விலக முடியாது போகுது. அப்போது எங்கே இருந்தாலும் மனுஷனாக தான் இருப்பான், ஞானத்தை அடையவே முடியாது. ஏன்னா யோகமும் செய்ய முடியாது. யோகத்தோட அந்த உண்மையான விளக்கத்தை புரிஞ்சுக்கணும். யோகம்ன்றது மனசை காத்தாடி மாதிரி பறக்க விடுறதில்ல, கட்டுக்கோப்பாக நிறுத்துறது. கட்டுக்கோப்பாக நிறுத்தினா என்ன ஆகும்? குருவை தவிர இன்னொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு உறுதியாக பிடிக்கும். அவன் மட்டும்தான் யோகம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவன். யார் அந்த மாதிரி சொல்கிறாங்களோ, யார் அந்த பாதையில நிற்கிறாங்களோ அவங்க தான் யோகத்தில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி இவர் குரு, நாளைக்கு இன்னொருத்தர் குரு, அவர் போனால் நாளைக்கு ஒருத்தர் வர போகிறாரு. எல்லாத்துக்கும் மாற்று இருக்குது சாமி. குருவுக்கு மாற்று கிடையாது. குருன்னு பேர் வைக்கிறதுனால குரு ஆயிடுவாங்களான்னா குருன்னு கிடையாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னது தான். குரு வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அவங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் நமக்குள்ள இந்த அறியாமை இருளை விளக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் ஒரு நெருப்பு மாதிரி சுடக்கூடிய சக்தி உண்டு. எவ்வளோ பேர் யாரோ புத்திமதி சொன்னாங்களே, கேட்காத மனசு, சாவக்கூடியவங்கள யாரும் எத்தனை பேர் காப்பாற்றினாங்க? சாமி நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்டு தான் காப்பாற்றினேன்னு எத்தனை பேர் சொன்னாங்க? நான் இன்னைக்கு உயிராகிறதுக்கு காரணமே உங்கள் பேச்சு தான் எவ்வளோ பேர் சொல்லிக்கிறாங்க? சொல்லலையே. ஆனால் நம்மளோட குருநாதரோட பேச்சு கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குருநாதரோட சொல்லு எப்படி இருக்கணும்னா, மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கூட நீ வாழ பிறந்தவன்டா, நீ எதுக்காக வாழணும், அந்த வழியை உனக்கு காட்டுறேன். வாழ்க்கைன்னா என்ன? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லை. அடி விழாத வரைக்கும் ஆடுறது வாழ்க்கை இல்லைப்பா. அடி விழுந்தாலும் நீ நிற்கிற பாரு, அதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை காட்டி தைரியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எந்த சொல்லுக்கு உண்டோ அந்த சொல்லக்கூடியவர் மட்டும்தான் குரு. வாயில் பேசக்கூடியெல்லாம் குரு இல்லை. சபையில் வந்து பேசுகிறவங்களாம் குரு இல்லை. அந்த நெருப்பு என்னை பற்றிக்கணும். அந்த சொல்லு எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். புரூஸ்லி படம் போய் பார்க்குறோம். புரூஸ்லி ஒரு ஃபைட்ரு, அவருக்கு எல்லா கலையும் தெரியும். அவர் வெறப்பாக இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் படம் பார்த்துனே இருந்தோன்னு வச்சுங்க, வெளியே வரும்போது நமக்கே ஒரு முறுக்கு ஏறும். ஆமாம், ஒரு தொத்திக்குதுல்ல. அந்த போல குருவானவர் தனக்குள்ளே இருக்கிற அந்த அக்னி ஜுவாலையை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அவங்க தான் குரு. அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஐயாவோட ஒரு சொல்லும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சுருக்கு. நிறைய பேர் பார்க்கவே இல்லை ஐயாவை. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஐயாவோட சொல்ல கேட்டுதான் அவங்களோட வாழ்க்கை நடத்துகிறாங்க. இல்லை, எனக்கே ஒரு மாற்றம் இருக்குல்ல. எனக்கு நான் வந்த வேலை வேற, இப்போ நான் இருக்கிற நிலை வேற. இதுக்கு காரணம் யாரு? குரு ஐயா தான். முதல்ல அந்த சொல்லு தான். அந்த சொல்லு உள்ளே போய் குத்தி அம்பு மாதிரி குத்துனதுனால தான் இந்த சொல்லுக்கு வீரியம் இருக்குது, இந்த சொல்லில் உண்மை இருக்குது, இவர் யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சோட விளைவு தான் அவரோட காலடியில் இன்றைக்கி நாம் எல்லாரும் கட்டுப்பட்டு நிற்கிறோம். அப்போது அந்த சக்தி உள்ளவங்க தான் குரு, மற்றவங்க யாரும் குரு கிடையாது. அப்போது அந்த சக்தி எங்கேருந்து வந்தது? சூரியன் காயுது, நிலவுக்கு சுயமாக ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போ அது என்ன பண்ணுது? சூரியன்கிட்டேருந்து வாங்கி அந்த பிரகாசத்தை நைட்டில் பளிச்சுன்னு வெளியே காட்டுது. அதுக்கு இயற்கையாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி இல்லை. அதுக்கு நிலவுக்கு சூரியன்கிட்டேருந்து கடன் வாங்குது. அப்போது சூரியன்கிட்டேருந்து கடன் வாங்கி நிலவு பிரகாசிக்குதுப்பா. அப்போ இந்த சூரியனுக்கு எங்கேருந்து சக்தி வந்தது? வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு அந்த பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளே இல்லைன்னா அது எங்கேருந்து பிரகாசிக்கும்? அப்போது சூரியனாவும் சந்திரனாவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா அக்னின்ற அந்த பொருளுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த அக்னியாக இருக்கக்கூடியது யாருன்னா சாச்சா நம்மளோட குரு தெய்வம் தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து அவர் காயறதுனால தான் நம்மளோட சொல்லுலையும் நம்ம செயல்லையும் சதா அவரை பற்றியே சிந்திக்கிறோம். நமக்கு உள்ளே இருக்கிறதுனால தான். சரிங்களா? அதை போல் அப்போது இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் ஞானத்தை நோக்கி போகணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இங்கேயே கோயில் குளம் சுற்றி வரதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. சரிங்களா? பக்தியிலையும் இறைவனை கொண்டாடணும், ஆனால் குருவையும் கொண்டாடுறோம். நாமெல்லாம் குரு பூஜை பண்ணோம். எதுக்காக பண்ணோம்? தெய்வம் யாருன்னு தெரியாமல் கோயில் குளம் சுற்றணும். நமக்கெல்லாம் தெய்வம் நீ தான்.
எனக்குள்ள இருக்கிற தெய்வம் உண்மைனா உனக்குள்ள இருக்கிற தெய்வம் உண்மை. அப்போ என்ன தெய்வம் நீ கும்பிடாத, நீயே உனக்கு தெய்வம்னு சொன்னவர் யாருன்னா நம்ம குருநாதர். அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் வேணும். அந்த நாளை இப்படிதான் கொண்டாடணும்னு ஒரு வரைமுறைப்படுத்தி கொண்டாடுறது தான் குரு பூஜை. இன்னைக்கு நாம குரு பூஜை கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நிறைய பேர் குரு பூஜைலாம் இப்படிலாம் கொண்டாடலாம்னு சொல்லி இன்னைக்கு நிறைய குருமார்களுக்கு குரு பூஜைகள் சிறப்பாகவே நடைபெறுது. அந்த வகையில் நாம் எல்லாரும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது. ஒரு குருநாதரை நாம் கொண்டாடும் போது பல பேர் அதை பார்த்து நம்ம குருநாதரையும் இப்படி தான் கொண்டாடணும்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆசிரமத்தில் சிறப்பாகவே கொண்டாடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பூஜை பண்ணுவாங்க, சாப்பாடு பண்ணுவாங்க, குரு பூஜை முடிஞ்சு போச்சு. கடவுளுக்கு எப்படி எல்லைகள் இல்லையோ குருநாதருக்கும் எல்லைகள் இல்லை. சீடனோட மனசு எவ்வளோ பறந்துபட்டு போகுதோ அதுக்கான வழியையும் அதை கொண்டாடக்கூடிய விஷயங்களையும் குருநாதரே கொடுப்பாரு. நமக்கு என்ன தெரியுமா குரு பூஜை எப்படி பண்ணணும், முன்ன பின்ன பண்ணமா? இல்லை ஐயா சொல்லிட்டு போனாரா? எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்ய வச்சது யாரு? குருநாதர். அப்போ குருவை கொண்டாடனா அதை கொண்டாடக்கூடிய வழியை, அந்த பாதையை, எல்லா செயல்முறை எல்லாத்தையும் அவரே வகுத்து கொடுப்பார். ஆனால் நம்பிக்கை வேணும். நம்மனாதான் தாய், நம்மனாதான் தந்தை. அம்மா வந்து நம்பிக்கையாக சொல்கிறாங்க, டே அவதாண்டா உன் அப்பா அப்படின்னு. அம்மா நம்பிக்கையாக சொன்னதுக்கப்புறம் தான் நானே நம்புகிறேன். அதை போல் குருநாதர் இதுதான் தெய்வம், உனக்குள்ள தெய்வம்னு அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம சொன்னதுன்னு நம்புகிறோம் இல்லையா? அதை போல் தாயை நம்புறா போல் எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறோம், வருமான பக்தி வச்சுக்கிறோமோ அதை போல் குருவையும் அந்த தாய்க்கு ஈடாக வச்சுருக்கணும். ஒரு தாய் ஒரு தந்தை ஒரே குரு தான். குருவும் மாற முடியாது, தாயும் மாற முடியாது, தந்தையும் மாற முடியாது. மாறினா நம்மளோட நிலை மாறிடும். அப்போது ஒரு தாய் ஒரு தந்தை ஒரே குரு ஒரே தெய்வம் மட்டும்தான். இது புரிஞ்சால் ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும் சாமி. சரிங்களா? அதுதான் சாமி.